இந்தியன் மார்க்கெட் எவ்வளவு தூரம் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கடந்த டிசம்பர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் வெறும் செல் ஆஃப் மோடு தான். இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவை விட்டு வெளில போயிட்டு கோல்டு சில்வர்ல மட்டும்தான் மணியை பார்க் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவங்க இந்தியன் ஸ்டாக்ஸ்குள்ள வரனாக்கா ஒரே வழி பட்ஜெட்டை சர்ப்ரைசிங்கா கொடுக்கறது தான். எப்பயும் போல ரயில்வேக்கு பட்ஜெட் கொடுக்கறது, டிஃபென்ஸுக்கு பட்ஜெட் கொடுக்கறது, இன்ஃப்ராக்கு பட்ஜெட் கொடுக்கறதுலாம் இப்போதைக்கு இன்ஸ்டிடியூஷன் பிலீவ் பண்ற மாதிரி இல்லை. இதெல்லாம் காமன். இதை தாண்டி இன்ஸ்டிடியூஷன் இந்தியா பிலீவ் பண்ணணும்னா நிறைய சர்ப்ரைசிங் பட்ஜெட் கொடுக்கணும். அதுல என்னெல்லாம் இருக்கலான்றத கைட்டோட எக்ஸ்பெக்டேஷன் நான் உங்களுக்கு இங்க ஷேர் பண்றேன். பட் ஆல்ரெடி ஒரு விஷயம் நோட் பண்ணீங்க, ஜிஎஸ்டி ஆல்ரெடி ரிலீவ் பண்ணிட்டாங்க இல்லையா? 28% ஆல்ரெடி 18% வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்றதான் பார்க்கணும். இதை தாண்டி இருக்க சப்ஜெக்ட்ஸ். ஸோ மெயினா இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் தெரியுமா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எந்த அளவுக்கு எக்ஸம்ஷன் பண்ண போறாங்க, கேபிட்டல் கெயினோட டாக்ஸை எவ்வளவு கம்மி பண்ண போறாங்க அப்படின்றத இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப ஷார்ப்பாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. செப்பரேட் இன்கம் டேக்ஸ் ஃபார் ஹோம் லோன் இஎம்ஐஸ் இதை மட்டும் பண்ணாங்கன்னா நிறைய பேரோட ஹோம் லோன் எடுத்துக்கிறவங்களோட பேர்டன் கம்மியாகும். புது லோன் எடுக்கிறதுக்கு உள்ள வருவாங்க, மணி ரொட்டேஷன் ஜாஸ்தி நடக்கும் இந்த இடத்துலன்றது நம்ம பார்க்க முடியும். மூணாவதா ஹெச்ஆர்ஏவோட ஒரு பெரிய எக்ஸம்ஷன் கொடுக்கணும். அதாவது ஹெச்ஆர்ஏவோட எக்ஸம்ஷன் அப்படின்றது சும்மா அது ரிலீஃப் இல்லைங்க, அது எக்ஸம்ஷன் கொடுத்துறாங்க. நிறைய ரீட்டைலர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள வருவாங்க, சேலரியோட அமௌண்ட்லாம் வாங்கிட்டு சேவ் பண்றதுக்கான அமௌண்ட் நம்ம கிட்ட ஜாஸ்தி கிடைக்கும். ஏடிசியோட லிமிட், செக்ஷன் ஏடிசியோட லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் ரீட்டைலர்ஸ்க்கு. ஸோ இந்தியாவை பிலீவ் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு பாயிண்ட். லாஸ்டா இன்சூரன்ஸை ரொம்ப பெனிட்ரேட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆங்கிள் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட்டா உள்ள வர்றது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பாக்குறாங்க, இன்னொரு ட்ரேடிங் ஃபைன். பட் அதை தாண்டி சேஃப் அண்ட் செக்யூர் ஹெல்த் கண்டிஷன்ல நீங்க பார்க்கும்போது இன்சூரன்ஸ் மெயின் ஃபோக்கஸ் இந்த 2026 இருக்குன்றது கைட்டோட ப்ரிவியூ அண்ட் ரிவ்யூ. ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பாயிண்ட்ல இருக்க டேபிள்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணாங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டிங் இந்த ரேலி பெரிய லெவல்ல போகும். பட் சர்ப்ரைசிங் இல்லை அப்படின்னாக்கா இனிமே மார்க்கெட் கொஞ்ச நாளைக்கு மேலே இல்லதாங்க, டவுன்ஃபால் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பட்ஜெட் எப்படி இருக்கும்னு. தேங்க்யூ.